ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் புலம்பல் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சுங்க. 24/7 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கானா வினோத் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பணம் எடுக்க போகிறார் அப்படிங்கிறது தகவல் உறுதிப்பட வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் என்ன நடந்துச்சு அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத்துக்கே புரிஞ்சிருச்சுங்க. ஆக்சுவலாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த புலம்பல் டாஸ்கில் கானா வினோத் வந்து புலம்பிட்டு வெளியே வரும் பொழுது அப்புறம் அந்த காசெல்லாம் வச்சுட்டு ஒரு தடவை இது பண்ணும்போது கரெக்டாக இருக்கா பார்த்துக்கிட்டிங்களா, அப்பா 5 லட்சம் வந்தால் நான் எடுத்துடுறேன் அப்படின்ற மாதிரி அங்கேயும் ஒரு தடவை சொல்லுவார். ஓகே, அதுக்கடுத்து வெளியே வரும் பொழுதும் சரி எல்லோரும் வாங்கன்னு சொல்லிட்டு காசை எடுத்து உள்ளே வச்சுப்பார். வாங்க வாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிடுவார். வாங்கிட்டு எல்லார் இதுலேயும் ஒரு ஒரு கட்டு கையில் கொடுத்து மணி பாக்ஸில் போட சொல்லுவார். ஸோ அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் ஆகிடுச்சு. ஸோ கானா வினோத்துக்கு எடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு அப்படிங்கிறது தான். பட் இன்னொரு டாஸ்க் இருக்குமா அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு எண்ணமாக இருக்குது. ஓகே, ஸோ நேற்று நைட்லேருந்தே அரோரா கிட்ட பேசுறதுலேருந்தே அவர் வந்து கொஞ்சம் குழம்பிட்டார். ப்ளஸ் பிக் பாஸ் வந்து கன்ஃபர்ஷன் ரூமில் கூப்பிட்டு ஒரு விஷயம் பேசுனதுலேருந்து அவருக்கு மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாகவே இல்லை. ஸோ அதை யூஸ் பண்ணி சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா துணிவாக எடுத்துட்டார். அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து நிறைய பேர் அவரை ரொம்ப எமோஷ்னலாக தாக்கியிருக்காங்க. குறிப்பாக வாட்டர்மெலன் ஒரு காரணம், அரோரா மட்டும் நம்ம சொல்ல முடியாது. வாட்டர்மெலன் ஒரு காரணம். வாட்டர்மெலன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி உள்ளே வந்து ஒரு பாட்டுக்கு ஒரு கிரெடிட் கிடையாது. குச்சி ஒரு குல்ஃபி வந்து பார்த்தீங்கன்னா கணவனுக்கு தான் பாடியிருக்காரு, எழுதியிருக்காங்க, எல்லாம் வந்திருக்கு அதுலேயே. பட் அவர் வரவே இல்லை, வேறு யாரோ பாடியிருக்காருன்ற மாதிரி பிம்பம் கிரியேட் பண்ணி அவளை எமோஷ்னலாக அட்டாக் பண்ணி அவர்லாம் திறமை இல்லாத ஒரு நபர், அவர் இந்த வீட்டுக்கு வந்தது வந்து சும்மா தான் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி குத்தி குத்தி அவர் எமோஷ்னலாக பிரேக் டவுன் ஆகிட்டார். என்னடா அது அப்படின்ற மாதிரி. இப்போ புலம்புனது கூட வாட்டர்மெலனை பற்றி தான் புலம்பிட்டு இருந்தார் உள்ளே போய் புலம்புற டாஸ்கில். புலம்புற டாஸ்க்குங்கிறப்ப யார் வின் பண்ணியிருப்பாங்கிறது உங்களுக்கே தெரியும். சபரிக்கு அங்கேயும் வந்து நிறைய பேர் ஃபேவரிசம் பார்த்தாங்க, பார்த்தீங்களா இல்லையா? உள்ளே போய் சபரி புலம்பிட்டு இருக்கும் பொழுது 1 லட்சம் கொடுத்துட்டாங்க. அடுத்து ஒரு 5000 கூட கொடுத்து இந்த வச்சுக்கோன்றாங்க சபரிக்கு. எவ்வளோ ஃபேவரிசம் பண்ணுறாங்க இந்த ஷோ அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. பிக் பாஸ் வாய்ஸ்லேருந்து கீழே பிக் பாஸ்லேருந்து எல்லாமே சபரிக்கு வந்து ரொம்ப ஃபேவரிசம் வந்து பார்க்குறாங்க. ஆக்சுவலாக இந்த டாஸ்கோட வின்னர் வந்து திவ்யா தான் ரொம்ப சூப்பராக வந்து பேசுகிறாங்க. அரோராக்கு டாஸ்க் என்னன்னே தெரில. பார்வதியை பற்றி புலம்பு இல்லை துஷாரை பற்றி புலம்புனா புலம்பியிருப்பா. மொத்தமாக நீ ஆடின கேம் பற்றி புலம்புனோடனே என்ன பேசுறதுனே அவளுக்கு தெரியல. ஏன்னா கேம் ஆடி தானே பேச முடியும். சபரி, கானா வினோத், அப்புறம் திவ்யா கணேஷ் ஓரளவுக்கு ஓகே. சாண்ட்ரா என்னமோ பெருசாக பேசுகிறேன் அப்படின்ற பேரில் அவங்க என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ப்ரெக்னென்சி ஆகி வயிற்று அறுத்து இப்போ தான் வந்து இந்த டாஸ்க்கை நேரம் ஆட வந்திருக்காங்க. உடனே அதனால தான் நீ டாஸ்க் ஆட முடியுமா? நீ நடந்தே 4 வருஷம் ஆகிடுச்சு உனக்கு. அப்படி இருந்தும் நீ அதை காமிச்சு இன்னும் டாஸ்க்கு நான் வந்து விளையாண்டுருப்பேன், நொட்டியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து கேவலமாக இருந்துச்சு. அதுலேயும் ஒரு நடிப்பு. நான் இங்கே வந்து கேம் தான் ஆடிட்டு இருக்கேன், நான் இங்கே வந்து யாருக்காக வாழ்க்கையை நான் விளையாடலையம்மா. கேம் ஆடினா எல்லாம் ஓகேம்மா, அதெல்லாம் எங்களுக்கு ஒரு கேள்வியே கிடையாது. பட் நீ பேசின பேச்சு என்ன? அவ்வளோ தூரம் ஒருத்தர் மன்னிப்பு கேட்க வரும்போது நீ மன்னிப்பு கொடுக்கணுமா இல்லையா? இல்லை அட்லீஸ்ட் வந்து சரி விடு, ஓ நீ கிளம்பு, நான் மூஞ்சி கூட பார்க்கறதுன்னு சொல்லணும். அப்படியே பயந்து போய் நடுங்கிறது, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபை பண்ணுறது. நான் இங்கே முழுக்க முழுக்க கேம் தான் ஆடிருக்கேன், நான் ப்ரெசென்ட் வர்றதுக்கு முன்னாடி குழந்தைங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இருந்த சாண்ட்ரா வேறு, அதை நான் ஜஸ்டிஃபை பண்ண விரும்பலை. ஆனால் அதுக்கடுத்து நான் ஆடின கேம் வந்து ரொம்ப பியூரான கேம். டிடிஎஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய எஃபர்ட் போட்டு வந்தேன். ஆனால் ஃபர்ஸ்ட் என்னால் பண்ண முடியல, எனக்கு வந்து அந்த மாதிரி சில தடங்கல்கள் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி வந்து என்னமோ இவங்க என்னமோ எதுவும் கம்முன்னு இருந்த மாதிரியும் தடங்களாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில் வந்து திங்கு திங்குன்னு ஏறின மாதிரியும் வந்து ஒரே புலம்பல். சரியா? திவ்யா சூப்பருங்க, சரியான புலம்பல். அந்த மாதிரி புலம்பலே புலம்ப முடியாது. சரி, இப்போ காணவன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, வெளியே வந்த காணவன் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்காக காசை கொடுத்து இது பண்ணிவிட்டு அடுத்த டாஸ்க் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி சபரி கணிக்கிறான். என்ன காணவன் கேட்டுனே இருக்காரு, ஒரு வேலை எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிறான். அப்போ உடனே பார்த்தீங்கன்னா நம்ம அரோரா வந்து அப்போ நானும் எடுத்துருவான்னொடனே அப்புறம் ப்ராபிலிட்டி போடுறாங்க. எப்பட்றா அப்போது 18 லட்சம் எவ்வளோ டேக்ஸ் போக வரும், 20 லட்சம் எவ்வளோ டேக்ஸ் போக வரும்ன்ற மாதிரி டிஸ்கஷன்ஸ் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. பட் கானா வினோத் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கார், மன அழுத்தம் ரொம்ப இருக்குது. அவருக்கு தெரிஞ்சிருச்சு எப்படி நம்ம கப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏதாவது கப்பு ஏமாற்றி கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டாரு. ப்ளஸ் நம்ம இங்கே இருந்து விளையாடுறதுக்கு அட்லீஸ்ட் இந்த 18 லட்ச ரூபாய் காப்பாற்றி போயிடும். ஏன்னா பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு சொல்லியிருக்கான், எல்லாம் தெரியுது, மனசு அதனால தான் உடஞ்சிருக்கான். சரியா? அதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அவருக்கே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அரோராவுடைய பேச்சு ஒரு பக்கம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருந்தாலும் கானா வினோத் வாட்டர்மெலனுடைய ஒரு டார்கெட்டு அவரால் முடியல. ப்ளஸ் அவருக்கு கமருதீனோட ஒரு நினைப்பு வேறு இருக்குது அடிக்கடி. ஏன்னா அங்கே போய் நண்பன் யார்ட்டையும் பேச முடியல, அவரால் மனசார யாரும் நம்ப முடியல அப்படின்ற அந்த ஒரு டைலாமாவில் வந்து பார்த்திங்கன்னா மனசை எடுத்துட்டேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டெசிஷன் சொல்ல முடியாது. பட் இப்பயும் பாருங்கள், இந்த புலம்பல் டாஸ்க்லையும் பார்வதியை வச்சு தான் பேசிட்டு இருக்காங்க. பார்வதி இந்த கனித்திரு வேற அவங்களும் வந்து கானா சப்போர்ட்டிவாக வந்து போஸ்ட் போட்டு ஹார்ட் பிரேக் ஆகிடுச்சு, எனக்கு அவர் வந்து இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி உள்ளே அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. கானா வந்து ரொம்ப டஃப்பான ஒரு போட்டியாளர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்களுக்கு என்ன கவலை, அதான் மூத்த பசங்க 2 பேர் இருக்காங்கல்ல, விக்ரமும் சபரியும்.
உள்ள வந்து இன்னும் போட்டியில தானே இருக்காங்க. அப்புறம் எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க கனியக்கா? உங்களுக்கு தேவையான கோப்பைய எடுத்து உங்க காலடியில போட்டுற மாட்டாய்ங்க? அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற மறக்காம சொல்லுங்க. மீண்டும் அடுத்த சந்திப்போம். அதுவரைக்கும்